இப்போ ஐவிஎஃப்ல ஒரு லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்ட்டு எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவ் அசே அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கரு பதிகிற நேரம் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவோம். அந்த இம்ப்ளான்டேஷன் விண்டோவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈரா அப்படிங்கிற டெஸ்ட்டை உபயோகப்படுத்துகிறோம். அந்த டைமில் நமக்கு உடம்புல 248 ஜீன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் அரேஞ்சாக இருந்தால் தான் அந்த கரு அந்த எண்டோமெட்ரியத்தில் பதியும். ஸோ இந்த நேரம் நமக்கு கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 இல்லை 3 தடவைக்கு மேலே நம்ம ஐவிஎஃப் பண்ணிட்டோம், நமக்கு ரிசல்ட்ஸ் வரலை, இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த நார்மலாக ஒரு ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியில் ஒரு 7 to 9 millimeters எண்டோமெட்ரியம் இருந்தால் தான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு 6 வரும், ஒரு சிலருக்கு 5.5, அந்த மாதிரி ஒரு தின் எண்டோமெட்ரியம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும். இது என்னென்னா, ஒரு சின்ன மயக்கம் கொடுத்து நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எண்டோமெட்ரியம்ங்கிற ஒரு திசுவை கொஞ்சம் பயாப்சி எடுத்து நம்ம ஜெனட்டிக் லேபுக்கு அனுப்பும்போது அவங்க அந்த இம்ப்ளான்டேஷன் டைம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அந்த நம்மளோட எண்டோமெட்ரியம் நமக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று, இதுவே ஒரு ஸ்டிமுலஸ் ஃபேக்டராக நமக்கு அடுத்த தடவை நம்ம எண்டோமெட்ரியம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட வரலாம். ஸோ ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் தின் எண்டோமெட்ரியத்துக்கு கண்டிப்பாக இது உதவும்.